பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். Proverbs chapter 3 verse 26. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். The Lord will be your confidence. He will guard your feet from being snared. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நீங்க பயந்து இருக்கிறீங்க. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வாழ போறேன், எப்படி நான் பரிசுத்தமாக நான் வாழ முடியும், எப்படி நான் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு யோசிச்சு கலங்கி போயிருக்கிறீங்க. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேச விரும்புகிறார். நீங்க அவர் மேல நம்பிக்கையாக இருக்கிறீங்க அப்படின்னா அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு பாவத்திலையும் சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கிக்கொள்ளாதபடி அவர் உங்களை விலக்கி காப்பேன் என்று ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல சோர்ந்து போயிருப்பீங்க, பலனற்று போனது போல இருப்பீங்க. நீங்க கர்த்தரை நீங்க நம்பி நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு பாதுகாப்பு தருவார். நீங்க எதுலையும் சிக்கிக் கொள்ளாதபடி அவரே உங்களை பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்க இந்த நாட்கள்ல ஆண்டவரே சபை ஜெபிக்கிறாங்க. வாலிப நாட்கள்ல ஆண்டவரே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே பிள்ளைங்க ஆண்டவரே சபை வாஞ்சிக்கிறாங்க. நீங்க தகப்பனே சபை பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க. எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கோங்க. நன்மையான காரியங்களை செய்ய நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே சபை கற்றுக் கொடுங்க, உதவி செய்யுங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை காப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த ஒரு அடிமைத்தனத்திலையும் நீங்க சிக்கிக்கொள்ளாதபடி அவரே உங்களை பாதுகாப்பார். God bless you. Have a wonderful day.